கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். प्रार्थना आंखें बंद करके करेंगे. கர்த்தாவே, இந்த காலை வேளையில் உம்முடைய வார்த்தையிலிருந்து எங்களோடு பேசும். ஆண்டவரே, உமக்கேற்ற பயனுள்ள பாத்திரங்களாக இருக்கும்படி கர்த்தரை உருவாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். प्रभु, इस समय में हम हर कोई को आपका इच्छा के अनुसार रहने वाला बर्तन के रूप में हमें बनाइए. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से पिताजी, आमीन. கர்த்தருடைய ஜெபத்திலே சின்ன ஒரு ஜெபம், அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் முக்கியமானது அப்படின்னு சொல்லி டெய்லி நம்மளை ஞாபகப்படுத்துவதற்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு கிஃப்ட் இந்த வேத பகுதி. प्रभु का प्रार्थना छोटा ही है, लेकिन इसमें से बहुत सारे बातें को हम सीखने को मिल रहा है. ऐसा है तो ये प्रभु के द्वारा दिया हुआ इनाम है. மத்தேயு 6வது அதிகாரம் 12 பார்க்கிறோம், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் அப்படின்னு ஜெபிக்க நம்ம அழைக்கப்படுறோம். मत्ती 6वां अध्याय 12वां वचन में हम ये देखते हैं, जिस प्रकार हमने अपने अपराधियों को क्षमा किए हैं वैसे ही तू भी हमारे अपराधों को क्षमा कर करके पूरा करने के लिए बुलाया जा रहे हैं. இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்ன? நாம் பலவீனர்கள், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று ஊழியம் செய்கிற நாம் பலவீனர்கள், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் பலவீனர்கள். அவர்களுடைய குறைகளை நான் மன்னிக்க வேண்டும், என்னுடைய குறைகளை அவர்கள் மன்னிக்க வேண்டும். இதுதான் ஐக்கியம், இதுதான் சபை, இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறோம். ये वचन हमें क्या सिखाता है? हम भी निर्बल है, हमारे चारों ओर रहने वाले लोग भी निर्बल है, इसलिए हम दूसरों को क्षमा करना है. ऐसा करके हम इसमें देखते हैं. கடைசியாக நம்ம பார்த்தோம், பேதுரு கேட்குறார், எத்தனை தடவை என் சகோதரன் தப்பு செஞ்சால் மன்னிக்கணும்? 7 தடவையான்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார் 490 தடவைங்கிற மாதிரி எண்ணிக்கையே கிடையாது, நான் உன்னை மன்னிச்சுட்டே இருக்கிற மாதிரி மன்னிச்சுட்டே அப்படின்னு சொல்லிடுறார். आखिरी बार हम ये देखे थे, पतरस यीशु मसीह के पास, प्रभु मैं अपना भाई को कितना बार क्षमा करना है पूछा तो प्रभु यीशु मसीह ने बोले 490 बार क्षमा करना करके उनको बोले थे. जैसे मैं तुझे क्षमा कर रहा हूँ वैसे ही तू हमेशा क्षमा करना करके बताए थे. அப்படி எல்லாரையும் நான் மன்னிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்மளை நாமளே யோசிச்சு பார்த்தா நமக்கு கஷ்டம்தான் அப்படிங்கிறத ஒத்துக்கொள்ளணும்னு சொன்னேன். सबको क्षमा करना है तो थोड़ा कठिन ही है करके मैंने बताया था. சீஷர்களுக்கு அது கடினமாக இருந்துச்சு. லூக்கா சுவிசேஷத்தில் இதே எத்தனை முறை மன்னிக்கணும்னு சொல்லும்போது இன்னொரு இடத்துல இந்த பகுதியை குறித்து பேசுகிறாங்க. அப்போ அங்கே இன்னும் கொஞ்சம் சில வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு, குறிச்சிக்கோங்க. லூக்கா 17:4-6 குறிச்சிக்கோங்க. चेले लोग जब इस घटना के विषय में पूछ रहे थे तो उनको समझाने के लिए और भी कुछ वचनों को यहाँ हम देख सकते हैं. लूका रचित सुसमाचार லூக்கா 17:4-6 17वां अध्याय 4 से 11 तक. அங்கே வசனங்களை எல்லாரும் எடுத்துக்கோங்க. लूका 17वां 17:4 அவன் ஒரு நாளிலே 7 தரம் உனக்கு விரோதம் செய்ய குற்றம் செய்து 7 தரம் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக. यदि दिन भर में वह 7 बार तेरा अपराध करे और 7वां बार तेरे पास फिर आकर कहे मैं पछताता हूँ तो उसे क्षमा कर. நான் சொன்னேன், அப்போஸ்தலர்கள் நம்மை போல மனிதர்கள் தான். அவங்களுக்கு கேட்ட உடனே பிரமிப்பாயிருச்சு. அது எப்படி ஒருத்தன் போட்டு என்னை நோகடிச்சுக்கிட்டே இருப்பான், அவன் வாழ்க்கை பூரா டெய்லி 7 தரம் 70 தரம் நான் மன்னிச்சுக்கிட்டே இருக்கோம், அது எப்படி முடியுங்கிற கேள்வி அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. प्रेरित लोगों के लिए ये एक अजीब की बात बन गया था, क्योंकि वो मुझे सताता रहेगा लेकिन उसको मैं इतना बार क्यों क्षमा करना है करके. அதனால தான் அடுத்த வசனம் சொல்றாங்க, அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்பொழுதுன்னு இருக்கு. ஏன் இது சொன்னோன்னு சொல்றாங்க, ஐயோ இது எப்படி எங்களுக்கு முடியும்? எங்க விசுவாசத்தை அப்பொழுது எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று சொன்னார்கள். इसलिए 5वां वचन में देखते हैं तब करके लिखा है. तब मतलब कब उन लोग बोल रहे हैं हमारा विश्वास बड़ा प्रभु ऐसा करके. அப்பதான் ஆண்டவர் 6வது வசனம் சொல்றாரு, அதற்கு கர்த்தர் கடுகளவு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டாத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு புடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். इसलिए प्रभु यीशु मसीह ने बताए थे अगर राई के दाना के बराबर भी अगर तुम्हारा विश्वास होता तो शहतूत के पेड़ से आप लोग कहते हैं तो वो उकड़ कर समुद्र में लग जाएगा करके बताए थे. ஒரு செடி வளர்க்கறது, ஒரு மரம் வளர்க்கறது எவ்வளோ கஷ்டம் தெரியுது நமக்கு. வளர்ந்த மரத்தை போய் கடல்ல போய் நீ போய் அங்கே விழுந்துருன்னு சொல்றதுக்கு அது தேவையா? एक पेड़ पौधा को पालन करना कितना कठिन का काम है करके हमें पता है. उसको जाकर तू समुद्र में चले जा करके बोलना जरूरी है क्या?
வேரோடு ஒரு மரம் போய் கடல்ல போய் விழணும் அப்படிங்கிறதெல்லாம் நடக்காத காரியம். ஆனால் விசுவாசம் இருந்தால் அது முடியும். அதே போல் சின்ன விசுவாசம், என்னை நம்பு, நான் சொல்கிற சத்தியத்தை நம்பு, இப்படி மற்றவங்க நம்புற மன்னிக்கிறதெல்லாம் ஈஸி ஆயிரும்னு ஆண்டவர் சொல்கிறார். जड़ से उखड़कर समुद्र में वो चला जाना आसानी बात नहीं है, लेकिन अगर विश्वास है तो ऐसा हो सकता है करके प्रभु बताते हैं. ஐயோ மன்னிக்க முடியுமா, நீ கவலைப்படாத, உன்னுடைய பலத்தினால் அல்ல, என் மேலே ஒரு சின்ன விசுவாசம் வை, நான் உனக்கு தரக்கூடிய கிருபையினால நீ யாரனாலும் மன்னிக்கலாம். ஒரு மரத்தை கடல்ல போய் விழுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது போல நீ எந்த ஒரு மன்னிக்க முடியாத நபரையும் உன்னால் மன்னிக்க முடியும். இதுதான் ஆண்டவர் இங்கே கொடுக்கிற வாக்குத்தத்தம். ये मेरे से दूसरों को क्षमा कर पाऊंगा क्या, ऐसा करके पूछने के समय में तू मेरे ऊपर अगर विश्वास करके आता है तो ये जरूर ये पेड़ को उखाड़ के करने जैसे जरूर ये कार्य हो सकता है करके प्रभु जो बताते हैं यही प्रतिज्ञा है. இந்த மன்னிப்பு, மற்றவருடைய பலவீனம், இதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தி என்னன்னு சொன்னா, எங்கே இருந்து பகைகள் வருது, ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஏன் நமக்கு பிடிக்காம போயிருது, பகைகளின் வேர் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி சில பகுதிகளை நம்ம பார்க்க போறோம். क्षमा करना और दूसरे लोग निर्बल है करके हम ध्यान कर रहे हैं. उसके लाइन में हम अभी ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கிறது நல்லா இருக்கு, சண்டை போடாமல் இருக்கிறது நல்லா இருக்கு, ஆனாலும் ஏன் பகை வந்துடுது, ஏன் சண்டைகள்லாம் வருது, बैर कहाँ से आता है और कैसे होता है करके हम देखेंगे. யாக்கோபு 4வது அதிகாரம் 1வது வசனம் எழுதிக்கங்க. याकूब का पत्री 4 अध्याय को हम खोलेंगे. அந்த கேள்வி அங்க கேட்டுக்கிறார், உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது, तुम में लड़ाइयाँ और झगड़े कहाँ से आ गए हैं. இங்க என்ன கேள்வி, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனால வருது. यहाँ सवाल ये है कि तुम में लड़ाइयाँ और झगड़े कहाँ से आता है. இந்த கேள்வியை கேட்டு பைபிள்ல இருந்து பதில் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில. ஏன்னா நம்மளை பகைக்கிறவங்க உருவாவாங்க, நம்ம சில நேரம் தேவையில்லாம மற்றவங்களை பகைச்சிருவோம். வசனங்களை தியானித்து கொண்டே இருக்கும்போது அந்த பகைகள் நம்முடைய இருதயத்தை விட்டு நீங்குவதற்கு ஆவியானவர் உதவி செய்வார். इन वचन के द्वारा हम ध्यान देते रहना है, क्योंकि कभी कभी हम दूसरों के ऊपर बैर रखते हैं और दूसरे लोग हमारे ऊपर बैर रखते हैं. कैसे होता है करके वचन को देख देख कर चलना पड़ता है. சரி, எங்க இருந்து பகைகள் வரலாம் அப்படிங்கிறதுக்கு முதல் உதாரணம் எஸ்தர் புஸ்தகத்தில் பார்க்க போறோம். எஸ்தர் 3வது அதிகாரத்தின் பக்கத்தை எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. कहाँ से ये झगड़ा होता है, लड़ाई होता है करके देखने जा रहे हैं. एस्तर के पुस्तक को 3 अध्याय को हम खोल कर रखेंगे. நான் ஒரு சிலர் இப்போதான் ஒருவேளை பைபிள் படிக்க ஆரம்பிச்சிருக்கலாம், ஒருவேளை எஸ்தர் புஸ்தகத்தை நீங்கள் இது வரைக்கும் சரியாக ஒருவேளை புரிஞ்சு படிக்காமல் இருக்கலாம். அதனால் ஒரு சின்ன ஒரு நிமிஷம் இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டு அந்த வசனத்துக்குள்ளே போகிறேன். लेकिन कभी कभी नया लोग भी यहाँ होते हैं, इसलिए एस्तर पुस्तक के बारे में थोड़ा मैं बताकर फिर आगे बढ़ेंगे. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து மற்ற தேசங்களுக்கு சிறையிருப்பாய் கொண்டு போகும்போது நடந்த ஒரு சம்பவம் இது. इस्राएली लोग जब पाप किए तो गुलामी बनकर दूसरे देश में चले गए थे, उस समय के घटना है. இந்த 3வது அதிகாரத்தில் நம்ம யாரை பார்க்க போறோம்னா 2 நபரை பார்க்க போறோம். ஆமான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, மொர்தெக்காய்னு ஒருத்தர் இருக்கிறார். यहाँ 2 व्यक्ति के बारे में हम देखने जा रहे हैं. एक जो है आमान और दूसरा जो है मुर्देगे. ஆமான் அப்படிங்கிறவர் யாருன்னா அந்த நாட்டு ராஜாவுக்கு அடுத்தபடியா இருக்கிற ஒரு பெரிய ஒரு அதிகாரி. हामान कौन है, मतलब उस देश का राजा के बगल में रहने वाला एक अधिकारी है. மொர்தெக்காய்னா யாருன்னா சிறையிருப்பிலே வந்த யூதர்களில் ஒரு சாதாரண ஒரு சராசரி ஒரு குடிமகன். बंदी गृह में लाया गया व्यक्तियों के बीच में मुर्दगाय एक जन है. இந்த ஆமான் பெரிய அதிகாரின்னு சொன்னேன். பெரிய அதிகாரி ரோட்டில் போனால் வெளியே வந்தால் என்ன செய்வாங்கன்னு தெரியும். போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்தால் கீழே இருக்கிற கான்ஸ்டபிள்லாம் சல்யூட் அடிப்பாங்க, கலெக்டர் வந்தால் எல்லாம் எந்திரிச்சு நிற்கணும். சில இது அப்படிலாம் நம்ம பார்த்துருப்போம். हामान जो है एक अधिकारी है करके मैंने बताया. अभी साधारण एक अधिकारी रोड में घूमते हैं तो उनके साथ साथ में पुलिस में रहने वाले अधिकारी लोग भी साथ साथ चलते हैं. ஆனால் இந்த ஆமானுக்கு அதில் ஒரு இச்சை உண்டு. தன்னை பார்க்குறவங்களாம் அப்படியே நடுங்கணும், குனியணும், தான் ஹெலிகாப்டரில் போனாலும் கீழே வணங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை உள்ளவர் இவர். लेकिन हामान के अंदर में ऐसा एक लालच है कि अगर मैं आने से ही सब लोग खाफते हुए रहना है, सब लोग मुझे सल्यूट करना है, सब लोग मुझे देखना है करके. மொர்தெக்காய்னு சொன்ன அந்த யூத மனிதர் ஒரு நல்ல தேவ மனிதர், நல்லா உத்தமமாக இருப்பார், ரொம்ப பணிஞ்சு அப்படியே நடிக்கலாம் மாட்டார். அவர் அப்படியே பவ்யமாக குனிஞ்சு குனிஞ்செல்லாம் நடிக்க தெரியாது அவருக்கு. लेकिन ये मुर्देग जो है वो ऐसा हामान के जैसे वो अपने आप को नहीं करेगा, लेकिन अपने आप को झुकने वाला है. இப்போ செய்தி எங்கே இருந்து பகைகள் வருகிறது.
अभी संदेश ये है कहाँ से ये जो बैर होता है। எஸ்தர் 3:5 குறிச்சுக்கங்க. एस्तेर 3:5 करके आप लोग नोट कर लीजिए। அங்க வசனத்தை பாருங்க. ஆமான் மொர்தெக்காய் தன்னை வணங்கி நமஸ்கரியாதை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். वहाँ देखते हैं जब हामान ने देखा कि मुर्दके नहीं झुकता और न मुझको दंडवत करता है, तब हामान बहुत ही क्रोधित हुआ। இங்க ஒரு மனுஷனுக்கு மூர்க்கம் வந்துருச்சுன்னு போட்டிருக்கு. கோபம் இல்ல, மூர்க்கம்னா என்னது? வெறி பிடிச்சு கொலவெறி வந்துருச்சுன்னு எழுதி இருக்கு. यहाँ इस इंसान को क्रोध हुआ करके हम देखते हैं। இந்த மொர்தெக்காய் என்ன செஞ்சாரு? கல்ல கொண்டு எறிஞ்சாரா? கத்தியை வச்சு குத்த வந்தாரா? मुर्दके क्या इसको पथराव किया था या मारने आया था? नहीं। என்ன செய்யலையா? வணங்கி நமஸ்கரிக்கலையா? क्या नहीं किया था? वो अपने आप को झुक के दंडवत नहीं किया था। இப்ப நல்லா கவனிங்க. எங்கே இருந்து பகைகள் வருதுன்னு சொல்லும்போது, என்னை கொலை பண்ணிட்டான் எங்க அப்பாவை அப்படின்னு இன்னொருத்தன் மேல கொலவெறி ஆகிறது ஓகே. कहाँ से बैर होता है? अगर वो किसी व्यक्ति मेरा पापा को घात कर दिया है इसलिए बैर होता है करके बोलेंगे तो चलेगा। ஆனா இங்க பார்க்குறோம், ஒருத்தன் தனக்கு சல்யூட் பண்ணல, அவ்வளவுதான். அந்த ஒரு கொடுக்க வேண்டிய மரியாதையில கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. लेकिन यहाँ देखते हैं कि मुर्दके जो है थोड़ा दंडवत बस नहीं किया था, அதுல பயங்கர பகை வந்துருது. उसी में बहुत बड़ा बैर उत्पन्न हुआ था। இந்த பாவத்தை குறித்து சொல்லும்போது ஒரு வசனத்தை உங்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22:11. इस पाप के प्रति आप लोगों को बताने के समय में फिर से मैं एक वचन को याद दिलाता हूँ। प्रकाशित वाक्य 22वां अध्याय 11वां वचन। பாவத்தை குறித்து கவனம், ஒருவேளை பாவம் செஞ்சுட்டு அதை குறித்து வருத்தப்பட்டு விடணுங்கிற முயற்சி இல்லாம சின்ன பாவத்திற்கு இடம் கொடுத்துக்கிட்டே இருந்தா அது பெரிய பாவத்துக்கு வழிவகுக்கும். अगर पाप के प्रति ध्यान नहीं है, पाप के प्रति चिंता नहीं है, अगर जगह छोड़ देंगे तो छोटा पाप जो है दिन होते होते बड़ा हो जाता है। வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும்னு எழுதியிருக்கு. प्रकाशित वाक्य 22वां अध्याय उसका 11वां वचन में हम देखेंगे, जो अन्याय करता है वह अन्याय ही करता रहे और जो मलिन है वह मलिन बना रहे। எந்த தப்புனாலும் கொஞ்சம் சின்ன அளவில் செஞ்சுக்கிட்டே இருப்போம்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதில் நிற்க மாட்டோம், அடுத்து கூடும். குடிக்கிறவன் இன்னைக்கு குடிக்கிற அளவோட கூட்டுவான். சிகரெட் இன்னைக்கு 2 குடிக்கிறவன் நாளைக்கு 4 குடிப்பான். அப்படின்னா தான் அது பத்தும். அதே போல தான் பாவம். अगर छोटा सा अन्याय अगर करेंगे वो बड़ा हो जाता है। आज 2 सिगरेट पीने वाला कल के दिन में 4 सिगरेट पिएगा, ऐसे बढ़ता जाता है। ஒரு குறிப்பிட்ட வகையான ஆபாச படத்தை பார்க்கிறவன் அடுத்ததுல திருப்தி அடைய மாட்டான், அதை விட ஆபாசத்தை தேடுவான். कुछ ऐसा गंदा फिल्म को देखने वाले उसी में बंद नहीं करेगा और भी देखता रहेगा। இங்க என்ன நடக்குது? ஒரு மனிதன் தனக்கு வணக்கம் வைக்கல, மரியாதை செலுத்தல அப்படின்ன உடனேயும் மூர்க்க வெறி வந்து விடுகிறது. यहाँ क्या हो रहा है? एक मनुष्य अपने को दंडवत नहीं किया है करके क्रोधित हुआ। பகை எங்கே இருந்து வருதுங்கிற கேள்விக்கு இந்த வசனம் சொல்லுகிற பதில் என்னன்னா, சின்ன சின்ன காரியத்தில் பகைகள் உருவாகிறது. बैर कहाँ से उत्पन्न होता है करके सवाल को ये वचन क्या जवाब दे रहा है? छोटी छोटी बातों में भी बैर उत्पन्न होता है करके। நியாயமற்ற காரணம், இதெல்லாம் ஒரு காரணமா அப்படின்னு நம்ம பார்க்குற அளவுக்கு வெளியிருந்து பார்க்க நமக்கு தோணும். சில நேரத்தில் நம்ம அந்த இடத்துல இருக்கும்போது சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பகைகள் உருவானதை கண்டுபிடிக்கலாம். बिना न्याय के कारण से भी छोटा छोटा बातों में भी हो जाता है। हम यहाँ से देखते हैं और उधर से देखने के समय में ये हो जाता है। கோடிக்கணக்கான பேர் இறந்த உலக மகா போர், வேர்ல்டு வார் 1, 2 அப்படிங்கிற அந்த யுத்தங்களுடைய சரித்திரங்களை பார்த்தா ஏதாவது ஒரு நாட்டில் ஒரு நபருக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும் ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்கும். இவரை சுற்றுப்பாரு, அதை சார்ந்து இங்கிட்டு 100 பேர் அங்கிட்டு 100 பேர் வந்திருப்பாங்க. அடுத்து இங்கிட்டு ஒரு நாடு அங்கிட்டு ஒரு நாடு சேர்ந்திருக்கும். உலக யுத்தமாக மாறி சிலருக்கு இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிய பிரச்சனையாக மாறி உலக யுத்தமாய் மாறி கோடிக்கணக்கான பேர் செத்து போயிருக்கிறாங்க. विश्व युद्ध पहला, विश्व युद्ध दूसरा को हम थोड़ा जांच कर देखेंगे तो छोटा छोटा झगड़ा से सब उत्पन्न होता है। एक व्यक्ति किसी व्यक्ति को गोली मार दिया होगा या वो व्यक्ति इनको गोली मार दिया होगा, 100 लोगों को मार दिया होगा, इसी में ये होता रहा। யாருக்கு மேலேயாவது எனக்கு ஒரு சின்ன கசப்பு வந்து அதை நான் அப்படியே இருதயத்தில் வச்சுக்கிட்டே இருந்தால் சின்ன கசப்பாக இருக்காது, பெரிய கசப்பாக கட்டாயமாய் மாறும். अगर किसी के प्रति मेरे मन में कड़वा रहेगा, उसको मैं छोटा रखने के समय में रखता रहूँगा,
वो एक दिन बड़ा हो जाता है। அதை எப்படி நான் சொல்றேன்? எஸ்தர் 3:6 எடுத்து கவனிக்க போறோம். उसको कैसे है करके मैं बताता हूँ। एस्तर 3 का 6वां वचन में देख सकते हैं। ஆனாலும் மொர்தெக்காயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது. மொர்தெக்காயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டபடியால் அகஸ்வேரின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தெக்காயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். लेकिन इसमें देखते हैं उसने केवल मुर्देके पर हाथ उठाना अपनी से कम नहीं जाना, क्योंकि उन्होंने हामान की यह बता दिया था कि मुर्देके किस जाति का है। इसलिए हामान ने शक्षय के समाज में रहने वाले सारे यहूदियों को भी मुर्देके की जाति जानकर नष्ट कर डालने के युक्ति निकाली। ஜேக்கப் பண்ண மேல எனக்கு ஒரு பகை வந்துருச்சு. अगर जैकब भैया के ऊपर मेरे को एक गुस्सा है। ஆமான் மாதிரி மூர்க்க வெறி எனக்கு ஜேக்கப் பண்ண மேல வந்துருது. मैं हामान के जैसे क्रोधित हुआ हूँ। ஏன் கசப்பு ஜேக்கப் பண்ணனோட முடியாது. मेरा कड़वा जो है सिर्फ जैकब भैया से खत्म नहीं होगा। காலேபை பார்த்தா கோவம் வரும், அவர் மகனை பார்த்தா. उसका बेटा कालेब को भी देखूंगा तो वो क्रोधित रहेगा। அவங்க கூட பிறந்தவங்க இன்னாரும் தெரிஞ்சு அவங்க மேல ஒரு கசப்பு வரும். उनके साथ पैदा हुए लोगों के बारे में सुनूंगा, उनके प्रति भी गुस्सा होगा। அடுத்து இருக்கிறதுலே ஒரு அருவருப்பான கேள்வி மனசுல வரும், இவன் என்ன ஆளு அப்படின்னு விசாரிக்க தோணும். और सबसे बड़ा घृणित बात ये होगा कि वो कौन सा जाति के हैं। எல்லார் மேலேயும் கசப்பு உருவாயிரும். सबके ऊपर कड़वा होगा। முடிவு என்ன ஆகும்? ஏன் முடிவு என்ன ஆகும்? मेरा आखिरी में क्या होगा? சின்ன விஷயத்துக்கு ஒருத்தரை கசந்துக்கிட்டேன். छोटा बात के लिए एक व्यक्ति के ऊपर कड़वा। பைபிள் சொல்றது என்ன? சின்ன கசப்போட நிக்காது, கசப்பு வளர்ந்துகிட்டே இருக்கும், அந்த அப்படியே பெரிய அது எல்லாம் கூடிக்கிட்டே இருக்கும். बाइबल क्या बता रहा है? कड़वापन जो है छोटा ही नहीं रहेगा, वो बढ़ता ही जाएगा। என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, क्या होगा देखेंगे। இந்த ஆமான் என்ன பிளான் வச்சிருப்பாருன்னா, மொர்தெக்காயை கொல்லணுங்கிறதுக்கு ஒரு பெரிய தூக்கு மேடையை ரெடி பண்ணி வச்சிருப்பார். ராஜாட்ட சொல்லி எப்படியா அவனை போட்டு கொடுத்து அந்த தூக்கில் தொங்க விட்டு கேவலமா அவனை சாக வைக்கணும். ये हामान जो है मुर्देके को फांसी लगाने के लिए वो सब कुछ को तैयार किया था। முடிவு என்ன ஆச்சு? எஸ்தர் 7:10 குறிச்சுக்கங்க. आखिरी में क्या हुआ? एस्तर 7:10 करके नोट कर लीजिए। அங்க எழுதியிருக்கு, அப்படியே ஆமான் மொர்தெக்காய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானே தூக்கி போட்டார்கள். तब हामान उसी खंबे पर जो उसने मुर्देके के लिए तैयार करता था। ஆமான்கிறவன் மொர்தெக்காய் மேல கோவம் வந்து அவனுக்கு ஒரு தூக்கு மேடை ஆயத்தம் பண்ணியிருக்கிறான். இந்த புக்கை நீங்க வாசிச்சு பாருங்க, நான் சுருக்கமா சொல்லியிருக்கிறேன். முடிவு என்னாச்சு? அந்த தான் யாரை தூக்கில் போட்டு நினைச்சானோ அதே ஆமான் அந்த தூக்கில் போட்டு அவனுடைய வாழ்க்கை கேவலமாக பரிதாபமாய் வேதனையோடு முடிந்தது. ये मुर्देकाय के लिए जो तैयार किया गया था फांसी लगाने का खंबे जो है, उसी में हामान लगाया गया करके हम देखते हैं। और उसका आखिरी जो है बहुत दुख की बात है। பாவம் பயங்கரமானது. पाप जो है भयंकर है। ஒரு வாளி நிறைய சாக்கடை இருக்கு. एक मुंह में नाली जो है भरा हुआ है। ஒரு சொட்டு சென்ட் ஊத்துனா இது மாறுமா? अगर एक बूंद सेंट उसमें डालने से थोड़ी बदलेगा। சென்ட் வாசம் வந்துருமா? सेंट का गंध आएगा। சரி, அதே இது ஒரு பாத்திரம் நிறைய சென்ட் இருக்கு, ஒரு ஸ்பூன் சாக்கடை ஊத்துனா என்ன ஆகும்? நாறிடும். அதாவது பரிசுத்தம் கஷ்டம், பாவம் பெருகிறது வந்து ரொம்ப ஈஸி. पाप जो है बढ़ना आसान है। குறிப்பா கசப்புங்கிறத பத்தி பார்க்குறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற உறவுன்னு பார்க்குறோம். என்ன போல மற்றவங்களை நேசிக்கணுங்கிறது முதல் கட்டளைக்கு ஒப்பான இன்னொரு கற்பனை அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். विशेष करके मेरे जैसे दूसरों को भी प्रेम करना है, पहला आज्ञा के बराबर दूसरा आज्ञा है करके हम देख रहे हैं। உங்களுக்கு ஒருவேளை இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன், யார் மேலேயாவது கசப்பு இருந்தால் அவங்க பேர்கள்லாம் எழுதி வச்சு ஜெபம் பண்ணி அவங்கள ஆசீர்வதித்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்கன்னு சொல்லியிருக்கிறேன். अगर आप लोगों के मन में किसी के प्रति कड़वापन है तो उनका नाम को पेपर में लिख के प्रार्थना करिएगा करके मैंने बताया था। ஒருவேளை இப்போ யாருமே உங்களுக்கு கசப்பு இல்லைன்னு ஒன்று இருக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். अगर किसी के प्रति आपके मन में कड़वापन अगर नहीं है तो प्रभु को स्तुति हो। எப்போ வேணாலும் இந்த கசப்பு வரலாம். कभी भी ये कड़वापन जो है आ सकता है। தாவீது விபச்சாரம் பண்ணணும்னு மாடியில் நட வாக்கிங் போல சாயந்தரம். दाऊद जो है व्यभिचार करने के नाम से वो छत पर चला नहीं था। நம்ம யாரையும் கசப்பாக இருக்கணும் வெறுப்பாக இருக்கணும் பிளான்லாம் போட மாட்டோம், திடீர்னு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அப்போ இப்பயே கவனமாக இருந்து ஜெபத்தோட விழித்திருக்கணும். हम किसी के ऊपर भी कड़वापन को रखते हुए हम नहीं आते हैं,
लेकिन कभी अचानक मौका आ सकता है, इसलिए हम सावधान रहना है। திடீர்னு ஒருத்தங்க நம்ம சமையல் ரூம்ல இருப்போம், இன்னொரு அக்கா கரண்டி கீழே போட்டுருவாங்க, அவங்க மேல ஒரு கசப்பு வந்துடும். अचानक हम किचन में रहेंगे, कोई दीदी लोग चम्मच को फेंक देते हैं, तो हमारे ऊपर गुस्सा, हमारे मन में गुस्सा आ जाता है। நம்ம வெயில்ல மண்ணள்ளி போட்டுட்டு இருப்போம், ஒருத்தன் நல்ல ஜாலியா ஃபேன் போட்டு தூங்கிட்டு இருப்பான், டக்குன்னு கசப்பு வந்துற வாய்ப்பு இருக்கு. हम धूप में काम करते रहेंगे, लेकिन कोई दूसरा व्यक्ति छाया में बैठकर पत्थर फेंकता रहेगा, तो तुरंत उसके प्रति हमारे मन में गुस्सा आ जाता है। மொர்தேக்காயோட கோவம் நிக்காது. மொர்தேக்காயின் ஜனங்கள் யாருன்னு விசாரிச்சு யூதரையெல்லாம் கொல்லணுங்கிற அளவுக்கு நம்முடைய பகைகள் எப்பொழுது வேணாலும் வளர்ந்துடலாம். सिर्फ मुर्देके को मारना नहीं, परंतु उनके पूरे जाति के लोगों को भी मारने जैसे हामान का गुस्सा बढ़ा था, वैसे ही हमारा भी हो सकता है। மினிஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு மொத்த வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம், மருந்து வியாபாரம். அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கடைக்கு மருந்து போட்டு பணம் வரல. सेवकाई में आने से पहले दवाई का हम लोग बिजनेस करते थे, उसमें एक विशेष कुछ खास कंपनी में हम लोग उसमें बता दिए थे, लेकिन दवाइयाँ नहीं आया था। ஒருக்க 2 தடவை 3 வாரம் 4 வாரம் திடீர்னு ஒரு நாள் போகும்போது அதில் தர முடியாது பணம், நீ செய்கிற செஞ்சுக்க போ அப்படின்ட்டு. एक बार 2 बार 3 बार ऐसे ही हम जाते थे, लेकिन एक बार चौथा बार क्या हुआ, तुम चले जाना, पैसा नहीं देंगे बोल दिए थे। அவர் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர், ஒரு குறிப்பிட்ட ட்ரெஸ்ஸிங் போட்டிருப்பாரு. वो एक कुछ रिलीजन का था और उसके अनुसार कपड़ा पहने थे। அவ்வளோதான், ஒன்றும் வாங்க முடியலன்னு ஆயிடுச்சு. ரவுடி மாதிரி பேசிட்டாரு, தெரியாத ஊர், அங்கே ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நபர் மேலே ஒரு எரிச்சல் உருவாச்சு. वो दादागिरी दिखाता था, उसको हम कुछ नहीं कर पाते थे, इसलिए उनके ऊपर एक कड़वापन उत्पन्न हुआ। அடுத்து நான் கவனிச்சது என்னன்னா, அதே மதம் அதே போல ட்ரெஸ்ஸிங் போட்ட யாரை பார்த்தாலும் ஒரு எரிச்சல் வர்றதை நான் உணர்ந்தேன். उसके बाद मैंने क्या सीखा, वही समाज के लोगों को जब भी मैं देखता था, इसलिए उनके ऊपर मेरे को गुस्सा आ जाता था। ஆண்டவரிடத்திலே மனம் திரும்ப வேண்டிய ஒரு இடத்துல இருந்தேன். प्रभु के पास मन फिरने का एक समय में मैं था। ஜெபிக்கும் போது அப்படிப்பட்ட கசப்புகள், பாரங்கள், நம்மளை ஏமாற்றவங்க அவங்களையும் மன்னிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறது அந்த இடத்துல ருசி பார்க்க முடிந்தது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்கிற ஒரு கிருபை கிடைத்தது. प्रार्थना करके प्रभु से जाने के समय में उनको भी क्षमा करने का प्रभु सिखाया, और वहाँ मन फिरने का भी हो सकता। உங்களுக்கு விரோதமா தப்பு செய்யறவங்களை மன்னிக்காட்டி உங்கள் தப்பிதங்களை உங்கள் பிதா மன்னிக்க மாட்டார். आपके विरोध जो पाप किए हैं उनको आप लोग क्षमा अगर नहीं करेंगे, तो प्रभु आपको भी क्षमा नहीं कर सकते हैं। ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும், 1,00,000 கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்கிற பெரிய இலக்கோடு இருக்கிறோம். நம்முடைய இருதயத்தில் ஒருவர் மேலும் கசப்பு இருந்துடக்கூடாது. இனி கசப்பு வராதபடி விழிப்போடு இருக்கணும். சூழ்நிலைகள் வரலாம், ஒரு எரிச்சல் வந்து விடலாம், நமக்கு ஒருத்தர் ஒரு கஷ்டப்படுத்திடலாம். உடனடியாய் ஜெபித்து தேவைப்பட்ட அதுக்கு ஃபாஸ்டிங் இருந்து அதை உடனே சரிப்படுத்தி முடிச்சிடணும். अगर ऐसा भी परिस्थिति हो सकता है, अचानक किसी के ऊपर गुस्सा आ सकता है, लेकिन समर्पित करेंगे इस बड़ा सेवकाई में जो 1 लाख गाँवों को मिलना है करके दर्शन के साथ चलते हैं, हम आगे बढ़ना है। நம்ம இன்னும் இந்த பகைகள் எப்படியெல்லாம் உருவாகுதுன்னு சொல்லி வருகிற நாட்கள் நம்ம சிந்திக்கலாம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். आने वाले दिनों में और भी बैर कैसे कैसे उत्पन्न होता है करके हम देखेंगे, आंख बंद करके प्रार्थना करेंगे। அன்பின் பரலோக பிதாவே, பகையற்ற ஒரு இருதயம், அன்பின் இருதயம் எங்களுக்கு இருக்கணும்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. प्रेमी परमेश्वर, बिना गुस्सा के, बिना बैर के शुद्ध दिल हमारे अंदर होना चाहिए करके आप बताए हैं। கசப்பின் வேர் எங்களை கரைப்படுத்தி விடாதபடி கவனமாய் விழிப்பாய் இருக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். कड़वापन हमारे जो उसका जड़ है, हमारे दिल को खराब नहीं करने के लिए हम प्रार्थना करते हैं। கிறிஸ்து இயேசு உங்களை மன்னிக்கிறது போலவே மற்றவங்களை மன்னிக்கணும்னு சொன்ன வார்த்தையின்படி செய்ய எங்களுக்கு கிருபையும் விசுவாசத்தையும் தாங்க. प्रभु यीशु मसीह जैसे तुम्हें क्षमा करते हैं, वैसे ही हम भी एक दूसरे को क्षमा करने का कृपा दीजिए। ஜெபித்து பரிசுத்த ஆவியின் பலத்தோடு ஒவ்வொருவரையும் மன்னித்து ஒவ்வொருவரையும் நேசிக்கிற ஒரு கிறிஸ்துவின் இருதயத்தை எங்களுக்கு நீ தரும்படியாய் ஜெபிக்கிறோம். प्रार्थना करके हर कोई को क्षमा करने का हृदय हमारे अंदर होने के लिए हम प्रार्थना करते हैं। கசப்பு சண்டைகள் தான் வாழ்க்கை என்று இருக்க இந்த உலகத்தில் நம்முடைய அன்பின் செய்தியை சொல்லி நற்செய்தியை சுவிசேஷமாய் அறிவிக்க 1,00,000 கிராமங்களை சந்திக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. कड़वापन और झगड़ा लड़ाई ही ये दुनिया में रहता है, लेकिन उन लोगों के बीच में आपका शुभ समाचार को बताकर 1 लाख गांवों को मिलने के लिए सहायता करिए। கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்றதற்காய் நன்றி செலுத்துகிறோம். प्रभु இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. प्रभु हमारे प्रार्थना को सुनकर वैसे ही करने के लिए धन्यवाद। यीशु मसीह के नाम से पिता,
आमीन। சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே हे கர்த்தரை मेरे मन ஸ்தோத்திரி, प्रभु को அவர் धन्य செய்த कर சகல और जो உபகாரங்களையும் कुछ उसके மறவாதே. किसी ஆமென். उपकार को ना भूलना। आमीन।